Hello all, Namaskaram. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம ஓட்டு போட்டு முடிச்சிட்டோமோ அதோட நம்ம பொலிட்டிக்கல் இன்க்ளனேஷன்ஸ், நம்ம எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை விரும்புகிறோம், எது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோங்கிற அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுறதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கேன். அப்போது தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா, அவள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் யார் ஆட்சிக்கு வராளோ, யார் மெஜாரிட்டி எடுத்துட்டு சிஎம்மாக மினிஸ்டர்ஸாக உட்காராளோ அவள் தான் என்னுடைய சிஎம். அதே மாதிரி இந்தியாவுக்கு, நம்ம பாரத தேசத்துக்கு யாருக்கு நம்ம ஓட்டு போட்டிருந்தாலும் எப்போ நரேந்திர மோடிஜியும் பிஜேபியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாளோ அவள் தான் நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர், அவள் தான் நம்மளோட கவர்மெண்ட். ஓகே, இப்போ எனக்கு தனிப்பட்ட கருத்துகள் அவள் கவர்மெண்ட் மேலே, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? சகல விதமான உரிமையும் இருக்கு. ஆனால் அதோட லைன் எங்கே முடியறது அப்படின்னா, தேசம்னு வரும்பொழுது, நம்ம நாடுன்னு வரும்பொழுது நம்ம எல்லாரும் எனிமிக்கு எகென்ஸ்டாக ஒத்துமையாக இருக்கணுமா இல்லையா? அங்கே தான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கிறதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். நான் பெஹல்காம் இன்சிடெண்ட்டை பற்றி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது என்னோட இன்டென்ஷன் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது. இந்த யங்கர் ஜென்ரேஷன் எப்படி இன்சென்சிட்டிவாக இருக்காங்கிறத பற்றி பேசதான் நான் அந்த டாபிக் எடுத்துட்டேன். ஏன்னா அது ரீசெண்டாக நடந்தது, அதோட கோரிலேட் பண்ணி நான் அதை பேசினேன். யாரோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் பண்ணியிருக்கு, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வேலை தான் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தா. எது டெரரிஸ்ட் அனுப்பிச்சு நம்மளே கொண்டுக்கிறதா அப்படிங்கிறது அவளுக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். என்னால் ஒரு விஷயத்தை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. என்னன்னாக்கா, நமக்கு ஆர்எஸ்எஸ் மேலேயோ இல்லை அதை சார்ந்த மற்ற கட்சிகள் மேலேயோ தனிப்பட்ட வெறுப்பு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. உங்களுக்கு நல்ல வாழையும் பிடிக்காம போகலாம், கெட்ட வாழையும் பிடிச்சி போகலாம், இல்லை கெட்ட வாழையும் பிடிக்காம போகலாம், நல்ல வாழையும் பிடிச்சி போகலாம். எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் அவர் கண்ட்ரி. ஆனால் தேசம்னு வரும்பொழுது எப்போ இவ்வளோ கேவலமாக பாகிஸ்தான் நம்மளை அப்படி அட்டாக் பண்ணியிருக்கானோ அப்போ கூட நம்ம பாகிஸ்தான்னு சொல்லிக்க முடியல. அது அங்கே யாரும் என்கிட்ட வந்து இதை பாகிஸ்தான் தான் பண்ணிட்டுன்னு கமெண்ட் போடுங்கன்னு நான் யாரையும் கேட்கல. ஆனால் பாகிஸ்தான் பண்ணியிருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியே ஒத்துக்கிறான் ஒரு ஃபாரின் நியூஸ் சேனலுக்கு, 30 வருஷமாக நான் இந்த தீவிரவாதத்தோடு தான் நாங்கள் குப்பை கொட்டின்னு இருக்கோம், எங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்றான் அவன். ஓகே, அங்கே இருக்கிறவங்களே ஆமாம் நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கிறவா நெட்டிசன்ஸ் போடுற வீடியோஸ் பாருங்க, இவாளோட நாங்கள் குப்பை கொட்டுறதுக்கு யுத்தம் வந்து எங்களை முடிச்சிருங்கோ, எங்களுக்கு அதுதான் பெட்டர்னே வீடியோலாம் போடுறா. எப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ், இங்கே இருக்கிற ஆர்மியோட தொல்லைக்கு அது பரவாயில்ல எங்களுக்கு அப்படின்னு. பாகிஸ்தான் அவ்வளோ கேடுகெட்ட கேவலமான நாடாக இருக்குது, அதை ஒரு வார்த்தை சொல்ல முடியல. இங்கே இருக்கிறவங்க நீ தப்புன்னு நம்ம பேச வந்துட்டோம். காஷ்மீரில் இருக்கிற அந்த முஸ்லீம்ஸும் சரி, ஏகப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, இதை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கா. இந்த மாதிரியான ஒரு யூகிக்க முடியாத ஒரு கொடுமையான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை. ஆனால் நம்மளுக்கு நம்ம ஊரில் சொகுசாக உட்காந்துட்டு நம்ம ஆளுங்களே குறை சொல்லிட்டு இருக்கணும், இதுதான் நம்ம வேலை. இப்போ நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை குறை சொல்லாதீங்கன்னு நான் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இதை வேற யாருக்காவது நீங்கள் திட்டியிருந்தா கூட, ஒரு டிஎம்கேக்கு திட்டியிருந்தா கூட, மை ஸ்டாண்ட் வுட் ஹவ் பீன் நேஷன் ஃபர்ஸ்ட். இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த ஆர்கனைசேஷன் இஸ் நாட் த மேட்டர். ஒரு ஃபாரின் டெரரிஸ்ட் கண்ட்ரி பாகிஸ்தான்ங்கிறது என்ன, ஒரு கண்ட்ரி பிரீட்ஸ் வித் டெரரிசம் இல்லையா? தீவிரவாதிகளை மாத்திரமே உற்பத்தி பண்ணுறதுங்கிற ஒரே தொழிலாக வச்சுட்டு இருக்கிற ஒரு நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டிலேருந்து வந்து நம்மளை மிரட்டி நம்மளை கொண்டுட்டு போயிருக்கான். அது ஒரு வலியாக நம்ம எல்லார் மனசுலையும் இருக்குது. அதுவும்
நான் வந்து ஒரு நேவல் அதிகாரியினுடைய மனைவி, நேவல் ஆஃபீஸரோட ஒய்ஃபு. என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையாக திட்டணுன்னா பாகிஸ்தான் தான் கெட்ட வார்த்தையே. வார்த்தையிலேயே பெரிய கெட்ட வார்த்தை அவருக்கெல்லாம் பாகிஸ்தான் தான். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள். அப்போது இங்கே வந்து நீங்கள் என்னோட கமெண்ட் செஷனில் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு தெரிவிக்காதீங்க. இதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம், இதுக்கு மோடி தான் காரணம், இல்லைன்னா இதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், இல்லைன்னா இதுக்கு அண்ணாமலை தான் காரணம். யாரு காரணம்னு உங்களுக்கு உங்களுடைய 3வது நெற்றிக்கண்ணை திறந்து நீங்கள் கண்டுபிடிச்சேலோ அது உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்ட கொண்டு வராதிங்க. பிகாஸ் என்னால் சர்டன் திங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. என்னன்னாக்கா நம்ம தேசத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற யாரையுமே டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ சப்போர்ட் பண்ணுறது. எக்ஸுங்கிறவன் திருடி இருக்கானா, எக்ஸுங்கிறவன் திருடி இருக்கான், எக்ஸுங்கிறவன் திருடி இருக்கான்னு சொல்லாமல் ஒய் மேலே தான் தப்பு, ஒய் மேலே தான் தப்புன்னு நம்ம எப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ வரைக்கும் நம்ம எக்ஸை சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே உட்காந்து சேஃப் ஜோனில் உட்காந்துட்டு பாகிஸ்தானை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போகிறோம்? அங்கே பார்டரில் நம்ம எல்லை சாமி மாதிரி இருக்கிறவாள்லாம் செத்து மடிஞ்சின்னு இருக்கா. இவ்வளோ வருஷமா 60-70 வருஷமா உயிரை கொடுத்துட்டு உட்காண்டிருக்கா. எத்தனை பேர் தாலி போயிருக்கு, எத்தனை அம்மாக்களுக்கு பிள்ளைகள் போயிருக்காங்கள். எதுக்கு உயிரை விட்டுருக்கா? நீங்கள்லாம் உட்காந்து இப்படி ஃப்ரீ கமெண்ட் அடிக்கிறதுக்கா? ஒரு நான் குழந்தைகளுக்கு சென்சிட்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்சென்சிட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வயசானதுகளே அப்படிதான் இருக்குங்கிறது நேற்று அந்த கமெண்ட் செஷன்ல பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சது. This is very wrong. You have negative thought, you have favoritism against Pakistan, keep it with you. Don't bring it into my channel, please. Not tolerated. Never ever. Thank you.